நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. நம்பி உன்னை நாடி நான் வருவேன், நம்பி உன்னை நாடி நான் வருவேன். நடந்த வழியெல்லாம் நரகம் என்றாலும் நலம் எந்தன் வாழ்வில் கனவு என்றாலும் நம்பி உன்னை நாடி நான் வருவேன். மறுபடி மறுபடி வீழ வைத்தாய் என்னை, மரணத்தில் ஏனோ வாழ வைத்தாய். மறுபடி மறுபடி வீழ வைத்தாய் என்னை, மரணத்தில் ஏனோ வாழ வைத்தாய். ஒரு மனம் பல முகம் ஓட வைத்தாய் உன்னை, ஒவ்வொரு திசையிலும் தேட வைத்தாய். இருந்த பின்னும் என்னை பாட வைத்தாய். இரவையும் பகலையும் சூட வைத்தாய் என்னை, இடைவெளி இல்லாமல் ஏங்க வைத்தாய். நாதனே ஈசனே நாயகனே, நம்பி உன்னை நாடி நான் வருவேன். அறுபத்தி ஓரு சிவன் அடியார்கள், அதை சித்தர்களாகத்தான் பாவிக்கிற பக்குவம் நமக்கு இருக்குது.
அந்த 61 இங்கே அந்த சிவலிங்கங்கள் போட்டிருக்காங்க. அப்படியே சுற்றி வர ஒரே இடத்துல 61 சித்தர்களை தரிசன பாக்கியம் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. 61 பேரை நீங்கள் தரிசிக்கிறீங்க. அவ்வளோ பேருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்கள் எப்பொழுதுமே விரும்பக்கூடியது எது கேட்டால் பஞ்சபூதங்களை அவர்கள் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல். அதில் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது மண் தத்துவம். தன்னை மண்ணோடு மண்ணாக கரைத்து கொள்வதில் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். எப்போ வேணுமோ அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவேன் டிஸ்இன்டக்ரேஷன் அண்ட் இன்டக்ரேஷன். அப்படியே அதோட கரைத்து கொள்வது, தேவை ஏற்படும் பொழுது அதை ஒன்றாக்கி உடலாக வருவது, அது அவர்களுக்கு கைவந்த கலை. சிலது காற்றிலே கரைத்து கொள்வது, வெற்றிடத்திலே கரைத்து கொள்வது, அப்படிங்கெல்லாம் சித்தர்கள் பல முறைகள் வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற உடம்பு ஸ்தூல சரீரம்னு பேர், கிராஸ் பாடி. இந்த உடம்பு இருக்குது, இதில் 96 தத்துவம் இயங்குது அப்படின்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். சூக்கும சரீரம்னு பேர் அந்த உடம்பு. எப்படி தெரியும்னு கேட்டால், படுத்து கொஞ்ச நேரத்தில் கண் அசந்ததுக்கப்புறம் கிராஸ் பாடி, இந்த பரு உடல் பேசாமல் இருக்கும். சூக்கும உடல் இருக்கே எங்கெங்கேயோ போகும். நீங்கள் காசிக்கு போகணும்னு பகலில் பேசியிருப்பீங்க, இரவு 11 மணிக்கு மேலே காரண சரீரம் காசிக்கு போயிட்டு வந்துடும். யாரே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கு இந்த சூக்கும சரீரத்துக்குள்ளே காரண சரீரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இன்னும் அறிவியல் கண்டுபிடிக்கிறது என்ன காலமாகும். அதை இந்த சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி இருந்து அருள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு தெரியறதில்ல. யாரோ ஒருத்தனுக்கு, அதாவது ஞான கண்ணோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் காட்சி கொடுக்கறது வழக்கம். அதனால் இந்த ஒரு பெரிய சைவ மரபில் சிவ மரபில் வந்தவர்கள், அவர்களுடைய காட்சி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அத்தனை பேரும் நாம் பெரும் புண்ணியம் செய்தவர்கள் தான். ஒரு மிகப்பெரிய சித்தர்களில் ஒரு சிங்கமாக வாழ்ந்தவர், 60 சீடர்களோடு வாழ்ந்தவர். அவர் ராஜகுரு என்று கூட அழைக்கலாம். அப்படிப்பட்ட சிற்றம்பல நாடிகள், சீர்காழி சிற்றம்பல நாடிகள். அவருடைய குருநாதர் பெயர் மெய்கண்டார். அவர் சீர்காழியில் இருந்தவர். இவரும் சீர்காழியில் பக்கத்தில் இருந்ததால் இவருக்குமே காழி சிற்றம்பல நாடிகள் என்ற ஒரு பெயர் உண்டு. உமாபதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், மெய்கண்டார், இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். சைவ சித்தாந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அருளாளராக திகழ்ந்தவர். 60 சீடர்களோடு வலம் வந்தவர். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் 60 சீடர்களோடு வலம் வந்திருக்கிறார். நம்முடைய அம்மா அவர்கள் நூற்றுக்கணக்கான சீடர்களோடு இப்போது நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு இப்படித்தான பாடம் நடத்தியிருப்பார் அந்த குரு.
ஒரு குரு என்பவன் குறைகளை நீக்குபவன் குரு. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிறவியில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீக்கி நம்மை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர் குரு வடிவமாக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள். அந்த இதில் தான் வந்திருக்கிறோம். அப்படி மிகப்பெரிய குருவாக இருந்தவர், அஷ்டமா சித்திகளை பெற்றவர். சுருக்கமாக சொல்கிறதுன்னா, ஒரு முறை இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய மிராஸ்தார், சைவ மரபில் இருந்த மிராஸ்தார், அவர் வீட்டில் சிற்றம்பல நாடிகள் அவர்களை நமஸ்காரம் பண்ணி, ஐயா எங்கள் வீட்டுக்கு அன்னதானத்துக்கு வரணும் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக என்ன, நம்முடைய பிள்ளைகளோடு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு நாள் குறிச்சாச்சு. இது நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இந்த மண்ணில் இந்த இடத்துல நடந்தது. அது நடந்த இடம் இது, இந்த இடம். அவரும் சிற்றம்பல நாடிகள் சீடர்களோடு இங்கே வந்துட்டார். வந்து பரிமாறிட்டுருக்கிறாங்க. அப்போ அந்த சாப்பாடு அறுசுவை உணவை பரிமாறக்கூடிய பையன் பருப்புக்கு நெய் ஊற்றணும்ல, அதுக்கு பதிலாக விளக்கெண்ணெய் ஊற்றிவிட்டான். அவன் தெரியாமல் வந்து ஊற்றலை. அப்படி ஊற்ற வச்சது சிவபெருமான். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த வரலாறு அவன் ஊற்றுனதால தான் அந்த வரலாறு நமக்கு கிடச்சிது. அப்போ ஒரு சிஷ்யன் அதை அந்த 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 உணவை, அந்த பருப்பு சாதத்தை அது போட்டு பிசைஞ்சு ஒரு உணவு, ஏன்னா விளக்கெண்ணையாக இருக்குது, இதை போய் எப்படி சாப்பிட்றதுன்னு இருக்கிறான். வேப்பெண்ணெய் ரெண்டுமே வாயில் வைக்க முடியாது, கஷ்டம். என்ன அப்போ அவர் அந்த பையன் குருநாதர் சிற்றம்பல நாடிகள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஞானத்தை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மானுபவத்தை உன்னால் அறிய முடியாதுன்னொன்னே எனக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு சொல்லி அந்த சீடன் எழுந்து போயிட்டார் சாப்பாடு முடிஞ்சு. அதன் பின்னர் பல காலம் அவர் சிற்றம்பல நாடிகள் தவத்தில் சிஷ்யரோடு இருந்த. அப்போ தனக்கு சமாதி நிலை என்னைக்கு அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய சமாதி நிலை எப்போ நாம் அந்த மண்ணுக்குள்ளே அடங்க போகிறோங்கிறது சித்தர்களுக்கு தெரியும். நமக்கெல்லாம் அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அதனால தான் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சில பேர் காலண்டர் தேதியே கிழிக்க மாட்டான். ஏன்னா கிழிக்கும் போது இன்னும் 28 நாள் தானா அப்படின்னு நினச்சான்னா அவன் எங்கே வாழறது இல்லை. அது மகான்களுக்கு அவ ஈஸ்வரனோட ஐக்கியம் உள்ளவங்க. அவங்களால இந்த பிறவியை நாம் பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோடனே அப்போ இந்த பகுதியை ஆண்ட மன்னன், அந்த குறுநில மன்னன், அவரிடத்துல எனக்கு நாங்கள் எல்லாருமே சமாதி நிலைக்கு போகிறோம், எங்களுக்கு ஒடுக்கத்தை தயார் பண்ணி வை அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த நாளும் குறிச்சாச்சு. எல்லா சீடர்களும் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்குமே கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே விபூதியை பிரசாதத்தை கொடுத்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன், ஒன்றும் யாரும் கவலைப்படப்படாது, எப்போ அழைச்சாலும் நம்முடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக சமாதி நிலைக்கு போயிட்டு மூடியாச்சு. அப்போ யாரோ ஒரு பெண், இன்னொரு இந்த வரலாறில் அந்த வரலாறு வருது, யாரோ ஒரு பெண் வயதான மூதாட்டி, அந்த புள்ள எங்கே போச்சுன்னு தெரியலையே, அந்த புள்ள எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு கதறி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சாப்பாட்டில் அம்மா சொன்ன மாதிரி வேப்பெண்ணையை சாப்பிட்டுட்டு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனார் பாருங்க சிஷ்யன், அந்த பிள்ளையே வரலையே. ஏன்னா இந்த குழுவோட அந்த சிஷ்யனும் சேர்ந்து சமாதிக்கு போகணும், அப்போனால் தான் பூர்த்தி அடையும்னு அந்த மூதாட்டியினுடைய விருப்பம். அப்போ அந்த புள்ள வரலையே, அந்த புள்ள வரலையேன்னு சொன்னப்போ தன்னுடைய ஞான திருஷ்டியால் தன்னுடைய குருநாதர் சமாதி நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணப்பன் அப்படிங்கிற அந்த சீடன், ஐயா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, ஐயா குருநாதா அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்களே, என்னை தனியாக விட்டுட்டுன்னு கதறி இருக்கிறான் பாருங்க. அந்த சமாதி வெடித்து பிளந்து போச்சு. அந்த சமாதி வெடித்து பிளந்து சுவாமிகள் செய்து சிற்றம்பல நாடிகள் வெளியில் வந்துட்டார்.
வெளியில் வந்து அந்த தன்னுடைய சீடன் இருக்கால அப்படியே வாரி அணைச்சிக்கிட்டு வந்துட்டியாடப்பா, இப்போ தான் எனக்கு பூர்த்தியாச்சு. நாம் நம்முடைய சீடர்கள் எல்லோருமே சிவபதத்தை அடைவதற்கு ஒரு குறையாக இருக்குன்னு நினச்சேன், நீனும் வந்துட்டு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு திரும்ப சமாதிக்குள்ளே போனாங்க, மூடியாச்சு. அந்த இடம்தான் இந்த புனிதமான சீர்காழி சிற்றம்பல நாடு. அவர் அந்த அத்துணை பேரும் 60 பேரும் சமாதி நிலைக்கு சென்றதால தான் இங்கே சுற்றி இந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி இவ்வளவு சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டது. அதில் ஒரு சம்பந்தர் அப்படிங்கிற சிஷ்யர் வெளியில் போனார். அவர் இருந்த இடம்தான் சம்பந்த குளம். அவருடைய பெயர்லேயே சம்பந்தர் குளம், அங்கே பக்கத்தில் ஆலயம். இப்படி சித்தர்களுடைய தரிசனம் நமக்கு இன்றைய தினம் மகா பாக்கியம். இந்த நம்முடைய அம்மா அவர்கள் சொன்னது போல் இன்றைய தினம் சிற்றம்பல நாடிகளை நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணுறீங்க. எத்தனையோ ஜென்மத்தில் செய்த வினைகள் இந்த நிமிடத்திலிருந்து அருந்து போயிடுது. கடந்த ஞானிகளின் கண் பார்வை பட்டால் தொடர்ந்த வினைகள் தொலைந்து போகும்பாங்க. ஞானிகளுடைய கண் பார்வை பட்டால் தொடர்ந்த வினைகள் தொலைந்து போகும்பார். இன்னும் சொல்கிறேன், நம்ம அம்மாவை பற்றி ஒரு அரை நிமிஷம் நல்லா கவனமாக கேளுங்க. எந்த அருளாளர்களும் எனக்கு தெரிந்து நான் 17 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் தென்னிந்தியா பூரா சுற்றினவன். நூற்றுக்கணக்கான சமாதிகள், நூற்றுக்கணக்கான சித்தர்களை தரிசனம் பண்ணுவேன். எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. எந்த ஒரு அருளாளர்களும் தன்னை நம்பி வருபவர்களை தன்னிடத்திலே மட்டும்தான் வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய அம்மா அவர்கள்தான் தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய குழந்தைகள் அனைவரையும் நமக்கு முற்பட்டு 100, 200, 1000 ஆண்டு காலம் ஆனாலும் நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய அந்த சிவ பரம்பரையுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சித்தர்கள் அனைவரையும் என்னுடைய பிள்ளைகள் தரிசனம் செய்து வைப்பதற்காக ஒரு ஞான உலாவை ஏற்பாடு பண்ணது தமிழகத்தில். வேற எந்த அருளாளர்களும் இந்த மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தை செய்ய மாட்டாங்க. நம்ம அத்தனை பேருக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு புனிதமான காரியத்தை இன்றைய தினம் தரிசனம் பண்ணிருக்கிறோம். அத்தனை பேரும் சீர்காழி சிற்றம்பல நாடிகளை பிரார்த்தனை செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி வணக்கம். இந்த இடத்துல இன்றைக்கி நான் நிற்கிறேன்ற எனக்கு வார்த்தையே வரல, என்ன சொல்கிறதுன்னு நினச்சோன்னே என்னை
சாமி அம்மா இங்கே அழைச்சி என்னோட 11 பேர் நாங்கள் சேர்ந்து மலேசியாலேன்னு வந்திருக்கோம். சித்தர்கள் நினச்சா உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்மளை கூட்டிகிட்டு எங்கே வரணுமோ அங்கே கண்டிப்பாக அழைச்சிட்டு வருவாங்க. இதுதான் உண்மை. அதுவும் அம்மாவை நினச்சோம்னா நான் மலேசியாலேருந்து நினச்சேன் வரணும்னு, இங்கே நான் நிற்கிறேன் இன்றைக்கி. இதுதான் உண்மை. இது எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஏற்பாடு. நான் வந்து அவருக்கு சாமிக்கிட்ட நான் இப்போ சித்தருங்கள் இடம் போகணும் சாமி, உங்களுக்கு நீங்கள் ஒரு 2-3 சித்தருங்கள் இடம் சொல்லுங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் முழுதும் இவ்வளோ சித்தருங்கள் சமாதி போகணுன்ட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நாங்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய பாக்கியம்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. என் பேர் வந்து சுகந்தி. நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய அக்கா தான் சாந்தி. அவங்க எப்பயுமே சாமியை பற்றி நிறையா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்போ வந்து அக்கா சொல்லிட்டு இருந்துச்சு நாங்கள் சித்தர் கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு. நான் நினச்சே பார்க்கல. சரி சித்தர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தால் எங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரி அதனால என்ன நாங்கள் போய் வேண்டிட்டு வரோன்னு சொன்னாங்க. அப்புறமா திடீர்னு இருந்து எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். என்னடா திடீர்னு சொல்கிறாங்களே, நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சேன் இந்த சித்திரை கோயிலெலாம் போகிறதுக்கு. கடைசியில் பார்த்தா எனக்கு இங்கே வரத்துக்கான பாக்கியம் கிடச்சிது. அது பெரிய ஆக்சிடென்ட் தான் சொல்லணும். அதில் என் தம்பி வேற போய் பார்த்துட்டு அப்பாவை கொஞ்சம் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவங்கள கூட்டினேன். ஆனால் 2 நாள் தான் நல்லா இருக்க முடிஞ்சிச்சு, 2-3 நாள். ஏன்னா எனக்கு திருப்பி சித்திரை கோயிலுக்கு வரணும். தம்பி கூட சொன்னால் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டு எதுக்கு நீ 3 நாள் போகிற அப்படின்னு கேட்டான். நான் சொல்ல அதை விட எனக்கு இது கிடைக்காது, அதனால் நான் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு நாளுக்காகவே நான் வந்தேன். இல்லைன்னா கூட இன்னும் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு நான் வந்திருப்பேன். இது வந்து எனக்கு உண்மையாக ஒரு சித்திரை கோயில். சின்னதுலேருந்து அப்பா தாத்தா எல்லாம் ரொம்ப நல்லா சாமி கும்பிடுவாங்க. அதனால் குழந்தையிலேருந்து எனக்கு ரொம்ப சாமினா ரொம்ப இஷ்டம். விநாயகர்னா ரொம்ப நல்லா கும்பிடுவேன். எனக்கு அதான் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்ததுக்கு. அது எங்கள் வீட்டுக்காரோட வந்தது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஒன்றே ஒன்று வேண்டிக்கல செய்து இதெல்லாம் தாங்கக்கூடிய மனநிலையும் சக்தியும் எனக்கு கொடுன்னு வேண்டிட்டிங்கன்னா அவன் பார்த்துக்குவான். அவன்கிட்ட ஒப்படைச்சா போதும். இப்போ சாமி நம்முடைய இந்த சுவாமிகளை பற்றிய பாலு சுவாமிகளை பற்றிய வரலாற்றை சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட். எமர்ஜென்சி மீட்டிங்க்கு non-iron நானோ ஒயிட் ஷர்ட். ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only.